இன்று நம்முடைய வேட்பாளராக இங்கே நிற்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்கள் பாபநாசம் தொகுதியிலே மிக சிறப்பாக அந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர். எந்தவித மதம் ஆச்சரியங்களும் இல்லாமல் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் இங்கே நம்முடைய வேட்பாளராக நாம் பெற்றிருக்கிறோம். எல்லோருக்குமே ஆச்சரியமாக தமிழ்நாடு என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்த ஒரு சம்பவம் சுவாமி மலையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலுக்கு லிப்ட் வேண்டும் என்று கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக அதை பெற்று தந்தது நம்முடைய பேராசிரியர் அவர்கள்தான். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து முனைப்போடு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எல்லா தருணங்களிலும் போராடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளர் பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்கள். நீண்ட நாளாக பல்வேறு விஷயங்களிலே அவரோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாண்டி இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் அவருடைய வாழ்த்துக்களோடு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு இங்கே வேட்பாளராக தந்திருக்கிறார்கள். நம்முடைய பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் வாக்கு கேட்கக்கூடிய அந்த சூழலிலே அது நம்முடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாக இருக்கட்டும், மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது தலை நிமிர்ந்து உரிமையோடு பெருமையோடு மகிழ்ச்சியோடு வாக்கு கேட்கிறோம். காரணம், மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் இன்று நம்மை பார்த்து வாக்கு கேட்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தவிர அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு வேறு எதுவும் கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது? இங்க தமிழ்நாட்டுல நீங்க நெல்லுக்கு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறீர்கள். அப்படி ஊக்கத்தொகை அளிப்பதால் தான் தமிழ்நாட்டுல நெல் நிறைய விளையுது. அந்த ஊக்கத்தொகை தருவதை, விவசாயிகளுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகையை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுதுன்னா இதை விட வெட்கக்கேடானது ஏதாவது இருக்க முடியுமா? அந்த நெல்லை கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை, மனசு இல்லை. அதனால விவசாயிகள் நெல்ல விளைவிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். அதனால அவர்களுக்கு உறுதியாக நிற்கக்கூடிய பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை விட வெட்கக்கேடானது எதுவுமே இருக்க முடியாது. இதை தாண்டி ஒன்றிய அரசாங்கம் நேத்துல இருந்து ஒரு புது கதையை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நம்முடைய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெண்களுக்கு எதிரானவர்கள். நான் பல முறை தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது பெருமையோடு சொல்லுவது, இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் உரிமை தொகையிலிருந்து, விடியல் பயணத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சியாகத்தான் நம்ம ஆட்சி இருந்திருக்கிறது. அந்த நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு
உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்திருக்க கூடிய மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் தான் இருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்ற நிலையை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நம்மை பார்த்து தொடர்ந்து காலம் காலமாக பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு 33% கொடுக்க வேண்டும் என்று போராடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே தொடர்ந்து அதற்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கிருந்து மகளிர் அணியை டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கே போராடி இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மகளிர் அணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளை எல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அங்கே நாம் மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பார்த்து பிஜேபியும் அவர்களுக்கு கை கட்டி அடிமையாக கட்சியையும் கொண்டு போய் அடகு வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் நம்மளை பார்த்து பெண்களுடைய மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது மகளிருக்கான மசோதா இல்லை. மகளிருக்கான மசோதா அப்படிங்கிற போர்வையில நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, உள்ள நரி வெளியில ஆட்டு தோல் இல்லையா? தோல் மகளிர் மசோதா எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய நரி இருக்கு. அது என்ன நரி? நமக்கு இருக்கக்கூடிய இடங்களை நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. ஏன் தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாங்கிறோம்? இருக்கக்கூடிய 543 இருக்குல்ல, அதுல 33% கொடுங்க. அதுல கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? உண்மையிலேயே நேர்மையாக உங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய 543 கொடுங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி, நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அதுல கொடுக்க மாட்டோம், நாங்க இன்னும் நாடாளுமன்றத்தோடைய எண்ணிக்கை அதிகமாக்குவோம், இருக்கக்கூடிய ஒரு பானை சோத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க? இதை தொடக்கூடாது, பெரிய பானையா எடுத்துட்டு வந்து பெருசா வடிச்சு அதுல உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்போங்கிறாங்க. சொல்றது என்ன? பெரிய பானையா செய்யறோம் சாப்பாடு, ஆனா அதுல யாருக்கு அதிகம் போகுது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை குறைச்சிருவாங்களாம். வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும், எம்பிக்களோட எண்ணிக்கை. அதனால இந்த எண்ணிக்கை நமக்கு குறைக்கப்படும் போது, இப்ப 39 பேர் இருக்காங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோடு தான் இங்கே இந்த வண்டியில இருக்காங்க. நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து மற்றவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்தி நாளைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டும் பொழுது, இன்னைக்கு தோக்கடிச்சோம்ல எல்லாரும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதுக்கு 2/3 பகுதி அவங்களுக்கு அதிகமாக வாக்கு வேண்டும். அப்படி இருந்தாதான் 2/3 மெஜாரிட்டி, அது இருந்தாதான் அதை அவர்களால் பாஸ் பண்ண முடியும், கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியல, நிறுத்திட்டோம். அடிப்படையில் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே எம்பிக்கள் தேவை. அதை உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல அந்த எண்ணிக்கை. இது கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஒரிசா, இது எதுவும் தேவையில்லை, யாரோட ஓட்டும் தேவையில்லை. அரசியல் சாசனத்தை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனத்தை அவங்க நினைச்சபடி மாத்தி எழுதலாம். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக எதை வேணாலும் செய்யலாம், மக்களுக்கு எதிராக எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதுக்காகத்தான்
பெண்களுக்கு ஆன இடஒதுக்கீடு மசோதா என்ற போர்வையிலே உண்மையிலேயே தென்னிந்திய மாநிலங்களுக்கு, அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தட்டி பறிக்க, நம்மையெல்லாம் அங்கே செல்லா காசுகளாக மாற்ற, நாளைக்கு குடியரசு தலைவர் தேர்தலுக்கு கூட நம்ம கிட்ட வந்து ஓட்டு கூட கேட்க வேண்டாம், அங்கேயே கேட்டுட்டு அங்கேயே ஜெயிச்சுட்டு அங்கேயே போயிடலாம். இதை கொண்டு வருவதற்காகத்தான் அவங்க இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். நாம் அத்தனை பேரும் எதிர்த்து நின்று ஒருமித்த குரலிலே அதை தோற்கடித்தோம். நம்முடைய முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, கருப்பு கொடி ஏற்றுவோம், கருப்பு ஆடை அணிவோம், சட்டங்களை கொளுத்துவோம் என்றார். 2 நாள் கழிச்சு தோக்கடிச்சிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினோம். ஆனால் அதை எதுக்கு துப்பு இல்ல, தைரியம் இல்ல, திராணி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன மேலையா அவரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். தேர்தல் பயம் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, தண்ணியில என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் மேல சொல்றாரு, முதலமைச்சர் மேல சொல்றாரு, என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. அவருக்கே மறந்துருச்சு எதிர்கட்சி தலைவரா இருக்கும், ஒரு மரியாதையா பேசணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம போயிருச்சு. அதை பத்தி அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அவர். தமிழ்நாட்டோட உரிமை பறிக்கப்படுது. எந்த குரல்ல பிஜேபி பேசுதோ அதே விஷயத்தை திரும்பி சொல்லக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால அந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டத்திற்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். எங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நாசமாக்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தால் உனக்கு இங்க இடமே கிடையாது என்று ஓட ஓட விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை நிச்சயமாக இந்த தேர்தலிலே செய்து காட்டுவோம் என்று சூழலை எடுப்போம்.